ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படை தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானின் புஷர் அணுமின் நிலையம் அருகே கடந்த சனிக்கிழமை குண்டு வீசப்பட்டதில் அணுமின் நிலையத்தில் இருந்து 350 மீட்டர் தொலைவில் விழுந்து வெடித்தது. இந்த தொடர் தாக்குதல்களால் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் கதிரியக்க பாதிப்புகள் ஆளாவதை விட வளைகுடா நாடுகள்தான் அதிக பாதிப்புக்கு ஆளாகும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புஷர் அணுமின் நிலையம் 1000 மெகாவாட் திறனுள்ள அணு உலையாக உள்ளது. செயல்பாட்டில் உள்ள அணு உலையில் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்படும் 4.5% செறிவூட்டப்பட்ட யூரேனியம் பயன்படுத்தப்படுகிறது. புஷர் அணுமின் நிலையத்தில் 282 டன்கள் கதிரியக்க பொருட்கள் உள்ளது. இவற்றில் 72 டன்கள் அணு உலைகள் எரிபொருளாக பயன்படுத்தப்படும் யூரேனியம். ஏற்கனவே எரிவூட்டப்பட்ட யூரேனியம் கழிவுகள் 210 டன் அளவுக்கு சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இவற்றில் உள்ள ஆபத்தான cesium-137 ஐசோடோப் செர்னோபில் அணு உலை விபத்தில் வெளிப்படுத்தியதை விட 10 மடங்குக்கு மேல் கதிரியக்க பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கின்றனர் சர்வதேச அணுசக்தி முகமை நிபுணர்கள். இது தவிர ஈரானில் நடான்ஸ் மற்றும் பர்தோ என்ற 2 யூரேனியம் செறிவூட்ட மையம் மற்றும் இஸ்பஹான் பகுதியில் யூரேனியம் மையம் உள்ளது. ஹராக் பகுதியில் அணுசக்தி மின் நிலையங்களில் பயன்படுத்தப்படும் 40 மெகாவாட் கடின நீர் உலையம் உள்ளது. இங்கு கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்பட்டாலும் பெரும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறியுள்ளனர். புஷ்பர் அணுமின் நிலையம் தாக்கப்பட்டு கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்பட்டால் வளைகுடா நாடுகளின் மண் மற்றும் கடல்நீர் கதிரியக்க பாதிப்புக்கு உள்ளாகும். இது பல ஆண்டுகள் நீடித்தால் பல உயிரிழப்புகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். கதிரியக்க பாதிப்பு மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஈடு செய்ய முடியாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவித்துள்ளனர்.